இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க தம்பியும் அவருடைய மனைவியும் அண்ணனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. தம்பி மிகப்பெரிய தொழிலதிபர். ஆனால் அண்ணன் மாசம் 20,000 சம்பளம் வாங்கும் ஏழ்மையில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன். அண்ணன் அவருடைய மனைவியை வர சொல்லி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஏதாவது சமைத்து எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. உடனே அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஆனா இவருடைய தம்பி எங்களுக்கு எதுவும் வேண்டாம், சாப்பிடுற அளவுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு 3 நாளாவது தங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. உடனே இவரும் தன்னுடைய தம்பி கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. உடனே தம்பி நான் இங்க தங்குனா எனக்கு நிறைய லாஸ் ஆகும், அதனால நான் உடனே போகணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணன் கிட்ட நீங்க இன்னமும் 20,000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அண்ணன் ஆமா, அந்த வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பணமே என்னுடைய குடும்பத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்றாரு. உடனே இவருடைய தம்பி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, விலைவாசி எல்லாமே அதிகமாக போய்கிட்டு இருக்கு, ஆனா நீங்க இன்னமும் அந்த பழைய பைக்கையே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஏளனமா பேசிட்டு அவருடைய செக்கை எடுத்து 20 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி தன்னுடைய அண்ணன் கிட்ட கொடுக்கிறாரு. உடனே அவரு நான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு. உடனே இவரும் சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. போயிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி குடிக்கிறதுக்கு தண்ணி கேக்குறாங்க. உடனே இவரும் சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி கடைக்கு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறாரு. அந்த கடையில இருந்து பெரியவர் நீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தானு கேட்கிறாரு. அதுக்கு இவரும் ஆமாம்னு சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இவர் என்னுடைய அண்ணன் வீடு இங்கதான் இருக்கு, அவரை பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. உடனே இந்த பெரியவர் உங்களுடைய அண்ணன் போட்டோ காட்ட முடியுமான்னு கேக்குறாரு. உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு போன்ல போட்டோவை தேடி பார்க்கிறாரு. ஆனா போன்ல போட்டோ இல்ல. உடனே அந்த பெரியவர் கிட்ட இது என்னுடைய புது மொபைல், அதனால போட்டோ இல்லன்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கு இந்த பெரியவர் உலகமே குடும்ப புகைப்படங்களை சேர்த்து வைத்திருக்கிறது, ஆனால் உங்கள்கிட்ட இல்லையா, குடும்பத்தை விட பணம் ஒன்னும் பெருசு கிடையாது, நமக்கு குடும்பம் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில எடுத்து கொடுக்கிறாரு. அவரும் தண்ணி பாட்டில வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு கார்ல போய் ஏறாரு. அந்த பெரியவர் சொன்னதை நினைச்சு பார்க்கும் போதுதான் குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு தெரிய வருது. உடனே தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போறாரு. அவர் போன உடனே அவருடைய அண்ணனும் அண்ணியும் வந்து நீங்க திரும்ப வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. உடனே அவரு நான் உங்க 2 பேர் கூடயும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு கேக்குறாரு. அதுக்கு அவருடைய அண்ணன் நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு, வா எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ இவரு தன்னுடைய அண்ணி கிட்ட எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இவரு தன்னுடைய அண்ணனை கட்டி பிடிச்சு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கண்ணா, நான் இவ்வளவு நாள் பணம்னு சொல்லிட்டு உங்களுடைய பாசத்தை புரிஞ்சிக்காம விட்டுட்டேன், நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், ஆனா நான் பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கிறேன், நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் என்னைய படிக்க வச்சதுனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன், இனிமே